Hi guys, Uplift Education the tutorial number 5 the accounting series Korea tutorial series பண்ணிக்கிறோம். லாஸ்ட் டியூட்டோரியலில் வந்து ராமநாதன் வணிகத்தில் கொடுக்கல் வாங்கல்களை அடிப்படை கணக்கீட்டு சமன்பாட்டில் பண்ணிச்சோம். அப்போ அதில் ரெண்டாவது கொஸ்டினாக நான் பிடிஎஃப்பில் லிங்க் பண்ணிட்டது வந்து கமலின் வணிகம் வியாபாரம்னு சொல்லி அவனோட கொடுக்கல் வாங்கல்களை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த கொடுக்கல் வாங்கல்களுக்கான இரட்டை பதிவு, அதாவது கணக்கீட்டு சமன்பாட்டில் பதிஞ்சு தரணும், அடிப்படை கணக்கீட்டு சமன்பாட்டில் பதிஞ்சு தரணுன்றதை வந்து நான் சொல்லியிருந்தேன். அப்போ லாஸ்ட் வீக்குரிய டியூட்டோரியல் சீரீஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட பொதுவான அவங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இது பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டியூட்டோரியல்ஸில் இப்போ தேர்ட் டியூட்டோரியலில் வந்து கொஷின்ஸை பப்ளிஷ் பண்ணேன். அதுக்கு அவங்களோட நாலேஜ் அடிப்படையில் அவங்க அதை பதிஞ்சு அனுப்பினேன். ஆனாலும் அதில் பிள்ளைகள் இருந்துச்சு. அதை வந்து ஃபோர்த் டியூட்டோரியலில் நான் விளங்கப்படுத்தினேன். ஃபர்ஸ்ட் கணக்கு ராமநாதன் வணிகம்ன்ற அந்த மூலதன கணக்கு, அதாவது அவங்களோட ராமநாதன் வணிகம்ன்ற அந்த வியாபார கணக்கில் கணக்கீட்டு சமன்பாட்டில் அதை விளங்கப்படுத்தினேன். அப்போ அடுத்த ரெண்டாவது டியூட்டோரியல் வந்து கமலின் வியாபாரம்னு சொல்லக்கூடிய அந்த வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல்களை இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். இன்றைக்கு இதுவும் செஞ்சேன்னு சொன்னா உங்களுக்கு கணக்கீட்டு சமன்பாட்டில் ஒரு 80% பகுதி வந்து கிளியர். அப்போ உங்களோட ஜாப் வந்து அதை ரிட்டர்ன் சரி டவுட் இல்லைண்டா கட்டாயம் இந்த வீடியோ டியூட்டோரியல்ஸில் வந்து கீழே வந்து என் வாட்ஸ்அப் நம்பரை நான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ உங்களோட ஆன்சர்ஸை கட்டாயம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட பேர், ஸ்கூல், கிரேட் அண்ட் தட்ஸ் ஆல். பேர், ஸ்கூல், கிரேடை மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் இது பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் ஒன்று பண்ணுங்கள். நான் கட்டாயம் அதை திருத்தி அனுப்புகிறேன். ஸோ இன்றைக்குரிய கேள்விக்குரிய ஆன்சர்ஸுக்கு நான் கட்டாயம் போகும். கமலின் வியாபாரம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது வினாக்குரிய ஆன்சர்ஸ். அதுக்கு நான் வந்து ஒரு கணக்கீட்டு சமன்பாடை நான் உருவாக்கிக் கொள்கிறேன். கணக்கீட்டு சமன்பாடு ரெடி. இன்றைக்குரிய கணக்கு போதும். அதாவது கமலின் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய கமலின் என்பவர் வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தார். 2 லட்சம் மூலதனத்தை கொண்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சுங்க. அப்போ 2 லட்சம் பெறுமதியான மூலதனம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு 2 லட்சம் பெறுமதியான மூலதனத்தை விட்டு அவர் வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கிறார். அப்போ மூலதனம் காசாக ஈடுபட்ட சொத்து, காசுன்றது வந்து ஒரு சொத்து, காசு கணக்கு சொத்துல வந்து ஒரு 2 லட்சம் மூலதனம் ப்ளஸ் கூடும். சரியா, 2 லட்சம் மூலதனம் கூடுது. அதே போல் எங்களோட உரிமையிலையும் 2 லட்சம் மூலதனம் கூடுது. ரைட். ரெண்டாவது பதிவு. ரைட். ஒன் மோர் திங் என்னடா, இந்த உரிமை நம்ம இன்னும் நான் வந்து +2 லட்சம்னு போட்டிக்கிறேன். என்னடா இந்த ப்ளஸ் வந்து என்னத்தை குறிக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த ப்ளஸ் வந்து என்ன குறிக்கிறேன்னு சொன்னா 2 லட்சம் அதிகரிக்குதுன்றது தான் குறிக்குது. சரியா, அதே நான் மைனஸில் காட்டினேன்னு சொன்னால் 2 லட்சம் குறையுதுன்றது தான் அது காட்டுது. சரியா, இனியும் அதே தான் ப்ளஸ்ஸில் காட்டுறது வந்து அதிகரிப்பு, மைனஸில் காட்டுறது வந்து குறையும். அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அப்போ உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பாஸ்ட் பேப்பர்ஸில் உங்களுடைய இப்போ உங்களோட சீனியர்ஸில் டேர்ம் டெஸ்ட் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்கள். அதில் வந்து அதிகரிப்பு குறைவுகளை காட்டி பதிவு செய்யன்னு சொல்லிக்கும். அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் காட்டி நீங்கள் வந்து பதிவு செய்யணுன்றது தான் அர்த்தம். சரியா, ஓகே தான். அடுத்த பதிவு 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 3ஆம் தேதி. சரியா, 1ஆம் மாதம் 3ஆம் தேதி 2 லட்சம் பெறுமதியான சரக்குகள் கொள்வனவு செய்யப்பட்டுச்சு. அப்போ சரக்குகள் கொள்வனவு செய்யப்பட்டது சரி, சும்மா மொட்டையை தந்தீங்கன்னா காசு கொள்வனவு. ஸோ எங்களுக்கு 20,000 பெறுமதியானது 20,000 பெறுமதியான காசுகள் சரக்குகள் வந்து கொள்வனவு செய்ய 20,000 பெறுமதியான காசு வெளியே போகுது. அதே போல் 20,000 பெறுமதியான சொத்துக்கள் வந்து
நிறுவனத்துக்கு பொறுப்பு வருது. ஸோ பொறுப்புகளையும் உரிமையிலையும் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இது வந்து சொத்தோட முடியும். ஓகே, 1/7 தேதிக்குரிய கொடுக்கல் வாங்கல் அடுத்த பதிவு. 75,000 பெறுமதியான சரக்குகள், 75,000 பெறுமதியான கடன் ஒன்று வங்கி ஒன்றிலிருந்து கடன் ஒன்று பெற்றுக்கொண்டிருக்கிறது நிறுவனம். அப்போ 75,000 பெறுமதியான கடன் ஒன்று பெற்றுக்கொண்டா 75,000 பெறுமதியான காசு வந்து நிறுவனத்துக்குள்ளுக்கு வருது. சரியா? அதே போல் பொறுப்புண்டா 75,000 வந்து கூடும். நிறுவனம் கடன் ஒன்று பெற்றுக்கொண்டா நிறுவனத்துக்கு அது ஒரு பொறுப்பு. ஸோ அதை திருப்பி செலுத்தணுன்றதுக்காக பொறுப்பில் நம்ம கடனை வந்து வங்கி கடன்கள் கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் நான் வந்து பொறுப்பாக கொடுத்தோம். சரியா? அடுத்த பதிவு வந்து 1ஆம் மாதம் 14ஆம் தேதிக்குரிய பதிவு. உபகரணங்கள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. உபகரணங்கள், அலுவலக உபகரணங்கள், நிறுவன தேவைக்காக அலுவலக உபகரணங்கள் 50,000 பெறுமதியான அலுவலக உபகரணங்கள் கொள்வனவு செஞ்சால் காசு வந்து 50,000 நிறுவனத்திலேருந்து போகும். சரியா? அப்போ அதே போல் எங்களுக்கு வந்து அலுவலக உபகரணங்களோட பெறுமதி 50,000 காசு, அதாவது உபகரணங்கள் 50,000 நிறுவனத்துக்கு வருது. ஸோ இதையும் நாம் இது பண்ணோம். இதிலேயும் சொத்துக்களில் பொறுப்புகளுக்கும் உரிமையிலேயும் மாற்றம் இல்லை. சரியா? ஸோ இது வந்து சொத்துக்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். சரியா? ரைட். அடுத்தது 1/20 நினைக்கிறேன், 25ஆம் தேதி, 1/20ஆம் தேதி, 1ஆம் மாதம் 20ஆம் தேதி சரக்குகள் விற்பனை. காசு அடிப்படையில் சரக்குகள் விற்பனை செய்யப்படும். சரக்குகள் விற்பனை செய்யப்பட்டால் காசு அடிப்படையில் சரக்குகள் விற்பனை செய்யணும். என்னோட சரக்குகள் வந்து 10,000 பெறுமதியான சரக்குகள் வந்து குறையுது, இருப்பு குறையுது. அதே போல் காசு 10,000 கூடுது. ஸோ உரிமையிலையும் இதிலையும் அதாவது பொறுப்புகளையும் மாற்றங்கள் இல்லை. இதே போல் 1ஆம் மாதம் 25ஆம் தேதி நிர்வாக செலவாக 10,000 செலவழிக்கப்பட்டது. காசு 10,000 குறையுது. அதே போல் அது ஒரு நிறுவனத்துக்கு ஒரு செலவுன்றதால எங்களோட உரிமை நிறுவனத்தில் ஒரு செலவுன்றதால செலவுகளை வந்து உரிமையில் தாக்கம் செலுத்தும். ஸோ 10,000 உரிமையிலிருந்து குறையும். அடுத்த பதிவு வந்து 1ஆம் மாதம் 30 ரைட். முக்கியமான ஒரு பதிவு உண்டு. 10,000 பெறுமதியான சரக்குகள் 15,000 ரூபாய்க்கு விற்பனை. ரைட். 10,000 பெறுமதியான சரக்குகள் 15,000 ரூபாய்க்கு விற்பனை. 15,000 ரூபாய்க்கு விற்பனை. 10,000 பெறுமதியான சரக்குகள். அப்போ 10,000 பெறுமதியான சரக்குகள் குறையுது. ஓகே, 10,000 பெறுமதியான சரக்குகள் ஒன்றாவது குறையுது. அதே போல் 15,000 காசு வருது நிறுவனத்துக்கு. இது கிளியர். ஆனால் இங்கே வந்து 10,000 வைத்து 15,000. அப்போ 5,000 மிகையாக வருது. அந்த மிகை வந்து உரிமையோடு சேர்க்கப்படணும். லாபம் நிறுவனம் உழைத்த லாபம்ன்றதால நிறுவனம் வந்து அதாவது 10,000 பெறுமதியான சரக்கை விற்று 10,000 பெறுமதி, அதாவது நான் வாங்கின 10,000 ரூபாய்க்கு வாங்கின பொருட்களை வந்து 15,000 விற்கிறோம். அப்போ எங்களுக்கு லாபம் எவ்வளோ? 5,000. அந்த லாபம் வந்து உரிமையில் தாக்கம் செலுத்துகிறதால உரிமையை நான் காட்டுறோம். ஸோ செலவுகள் அண்ட் வருமானங்கள் இது ரெண்டுமே உரிமையில் தாக்கம் செலுத்தும். ஸோ இவ்வளோ தான் இந்த 2வது கொஷின்ஸுக்குரிய ஆன்சர்ஸ். அப்போ நான் சமன்பாடுன்ற அடிப்படையில் 2 பக்கமும் சமனாயிக்கணுன்றதால நான் வந்து எங்களை சமப்படுத்தி இருக்கிறேன். ஸோ இங்கே 20,000 75,000 நிற்கிறேன், 50,000 விட்டுறேன், 50,000 10,000க்கு 10,000 விட்டுறேன். ஸோ இங்கே 10,000 நிற்கிது, -10,000 நிற்கிது, 2 பதிவுக்கு சாரி. ஓகே, -10,000 வந்து சரி. இந்த 10,000க்கு 10,000 வெட்டிப்படும், 5,000 மிச்சம் நிற்கி ப்ளஸ் 5,000 இங்கே வந்து ப்ளஸ் 5,000. ஸோ 5,000 முடியுது ப்ளஸ் 5,000. ஸோ எத்தனை
2 லட்சம் 2,75,000 2,75,000 10,000 போனண்டா 2,65,000 65,000 5,000 கூட்டினண்டா 2,70,000. ஸோ இங்கால வந்து எங்களுக்கு வந்து பொறுப்புகள் வாரத்தில் வந்து 75,000 ப்ளஸ் 2 லட்சத்துலேருந்து 10,000 சொன்னால் 1,90,000 1,90,000 5,000 கூட்டினண்டா 1,95,000 1,95,000 1,75,000 2,70,000. ஸோ எங்களோட கணக்கு வந்து சரி. இந்த 2 சமன்பாட்டுக்கும் இடையில் கணக்குகள் கூட்டுத்தொகைகள் சரியாக இருந்துச்சுன்னா உரிமையும் பொறுப்புகளும் சொத்துக்களுக்கு உரிமையிலையும் பொறுப்புகள்டையும் சொத்துக்கள் உரிமையிலையும் பொறுப்புகள்டையும் கூட்டுத்தொகை வந்து சொத்துக்களுக்கு சமன் இருந்துச்சுன்னா எங்களோட அடிப்படை கணக்கீடு சமன். அப்போ எங்களோட கணக்கு சரி. ஸோ இந்த டியூட்டோரியல்ஸில் 2வது டியூட்டோரியல்ஸுக்குரிய வீடியோ இது. இதையும் நான் ஸ்லோவாக விளங்கப்படுத்தினேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கணக்குன்றதால இந்த டியூட்டோரியல்ஸில் முந்தின டியூட்டோரியல்ஸ் அதாவது 4th டியூட்டோரியல்ஸில் அதாவது ஃபர்ஸ்ட் கணக்குக்குரிய விளங்கப்படுத்தல் டியூட்டோரியலில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் போட்டிருந்தேன், PDF லிங்க் கொண்டு. அதே போல் இதே டியூட்டோரியல் அதே லிங்கை தான் போட்டிருப்பேன். 2 கொஷின்ஸ் இல்லை இந்த டியூட்டோரியல் போன டியூட்டோரியல்ஸில் ஒரு லிங்க் போட்டிருந்தேன். அந்த கொஷின்ஸுக்குரிய ஆன்சர்ஸ் எனக்கு கட்டாயம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அந்த ஆன்சர்ஸ் கிளியரானு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் கட்டாயம் வேணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்கிறேன். அண்ட் இந்த டியூட்டோரியல்ஸில் இன்னொரு லிங்க்கை நான் அட்டாச் பண்ணுவேன். அதையும் செஞ்சுட்டு அதையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் பார்ப்போம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த கொஷின்ஸை நான் விளங்கப்படுத்தணும். டியூட்டோரியல்ஸ் சீரியஸ்ன்றதால மிச்சம் டியூட்டோரியல்ஸ் எது இந்த பாடத்துக்காக ஒதுக்கலாம். சின்ன பாடம் லேசான பாடம். ஸோ விளங்கி கொண்டதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏழாண்டு சின்ன கன்சிடர் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் ஏதாவது சரி ஒரு மெத்தட் ஒன்று பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி டியூட்டோரியல்ஸை நான் முடிச்சுக்கொள்வோம். ஸோ இன்றைக்கி ஈரத்தில் கடைசியாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு அப்லிஃப்ட் எஜுகேஷன் டியூட்டோரியல்ஸில் இன்னும் நிறைய டியூட்டோரியல்ஸ் நடந்துட்டு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஊடாக உங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ எனிவே, தேங்க்யூ வெரி மச்.